ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தனிஷா. வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பர்ஃபெக்ட். இன்றைக்கி வந்து என்னோடய பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாக எல்லா இயரும் வைக்கிற மாதிரி தான் இந்த இயருமே எங்களுக்கு வந்து பொங்கல் வந்து நல்லபடியாக பொங்குச்சு. ஸோ அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு நான் ரொம்ப அட்டாச் பண்ணாமல் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் வந்து ஒரு 5 o'clock போல் எழுந்திரிச்சேன். பிகாஸ் 6:45 to 7:45 அந்த டைமில் வந்துட்டு நம்ம பொங்கல் வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் நாங்கள் வந்து பொங்கல் வச்சோம். அண்ட் மார்னிங் எந்திரிச்சோடனே வெளியெல்லாம் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி அதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சு. ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பொங்கல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பூஜை ரூம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து 6:45 போலேயே வந்து பொங்க பானையை வந்து அடுப்பில் ஏற்றியாச்சு. நம்ம வந்து அடுப்பெலாம் வச்சு யூஸ் பண்ண மாட்டோம். லைக் நாங்கள் கேஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் இங்கெல்லாம் வச்சு யூஸ் பண்ண முடியாதுல்ல அப்பார்ட்மெண்ட்டில். அதனால் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் பிள்ளையார் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பானையை வந்து அழகாக வச்சுட்டோம். பெரிய பானையில் எப்பயுமே நாங்கள் சக்கரை பொங்கலும் அண்ட் வெண்பொங்கல் வந்து சின்ன பானையிலையும் வந்து செய்வோம். ஸோ யூஸ்வலாக இப்படி தான் வந்து எப்பயுமே பொங்கல் வைப்போம். எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லபடியாக பொங்குச்சு. உங்களுக்குலாம் எப்படி பொங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பொங்கலோ பொங்கல் 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 பொங்கலோ பொங்கல். மார்னிங்கே வந்து பொங்கல் வச்சாச்சு. லைக் 7:30க்குள்ளேயே பொங்கல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த 7 கறி கூட்டுன்னு சொல்லிட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு ஒரு கூட்டை செய்வோம். ஆக்சுவலி தனித்தனியாக தான் எங்கள் வீட்டிலலாம் செய்வாங்க. பட் வந்து நாங்கள் அவ்வளோலாம் செய்ய மாட்டோம். எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நான் ஒரே கூட்டாக செஞ்சு பிடிச்சிடுவேன். அண்டு சுண்டல் இருக்குல்ல அதுவும் வந்து எக்ஸ்ட்ராவாக வேக வச்சுருந்தேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து சுண்டல் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அதுக்கப்புறம் வந்து விளக்கெலாம் ஏற்றி சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு நல்லபடியாக. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செலிப்ரேஷன் தான். கீழே அப்பார்ட்மெண்ட்டில் வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து 11 o'clock மேலே வந்துட்டு ஃபுல்லாக செலிப்ரேஷன். அதுக்கு கீழே போயாச்சு. இதுதான் வந்து ஆக்சுவலி என்னோட அவுட்ஃபிட். இது வந்து என்னோட கசின் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. 11 o'clock மேலே வந்துட்டு கீழே அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பொங்கல் சக்கரை பொங்கல் அண்ட் வெண்பொங்கல் ரெண்டுமே வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து பாப்பா வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன். கீழே வந்து டான்ஸ் பண்ணுறதுனால ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தா. ஒரு நேட்டிவ் வைப் அப்புறம் இந்த வில்லேஜ் வைப்ஸ்லாம் வரணும் அப்படின்றதுக்காகவே வந்து இந்த கும்மி அடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து இந்த புல்லக் கார்ட் ரைட்லாம் இருக்கும்ல ஸோ அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்பார்ட்மெண்ட்லேயே. அண்ட் அந்த உரி அடிக்கிறது வந்து நைட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ என் ஹஸ்பண்டுக்கும் வந்து ஆஃபீஸ் முடிஞ்சதுனால அவரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார் அதில். ஸோ ரொம்ப நல்லா போச்சு ஆக்சுவலி அந்த டே. ஏங்க ஓவரா பேசுறீங்க. கொஞ்சம் லெஃப்ட்லயே போங்க. அதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட் ஐயோ கேட்க மாட்டீங்க. போங்க போங்க இன்னும் போங்க இன்னும் போங்க ஏங்க போங்க இன்னும் கொஞ்சம் போங்க. நம்பாதீங்க. உங்களை மட்டும் நீங்க நம்புங்க. ஒரு வார்த்தை உன் கையில். இன்னும் கொஞ்சம் அப்படியே போங்க 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 இன்னும் கொஞ்சம் போங்க. இன்னும் 2 ஸ்டெப் போதும். ஸ்டாப். லெஃப்ட் கொஞ்சம் ரைட் ஸ்டாப். ரைட்ல போங்க. ஸ்டாப். அப்படியே ஸ்ட்ரைட்டா அப்படியே போங்க. கொஞ்சம் தான் கொஞ்சம் உங்க கை கேட்டு நம்ம தூரமா தான் இருக்கு. ரெடி ஸ்டடி கோ. கொஞ்சம் மிஸ் பண்ணுங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. ஸோ நாங்கள் வந்துட்டு crocodile பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஒரு ஹாஃப் டே வந்து பெர்மிஷன் போட்டிருந்தாங்க. பிகாஸ் நேற்று லீவ் போடலைல்ல அதனால் நாங்கள் வந்துட்டு crocodile பார்க் வந்து போயிருந்தோம். இது வரைக்கும் பாப்பா பார்த்தது கிடையாது. நாங்கள்லாம் போயிருக்கோம். இதில் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஜஸ்ட்டு குழந்தைங்களை எடுத்துகிட்டு போய் ஒரு டைம் காட்டலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் தான் இது. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் crocodiles-லாம் அவளுக்கு காட்டிட்டு நாங்களும் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். வாழை கட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
பத்தியா வருதா? ஏய் ஒரு crocodile ஆ சொல்லுது பாரு. ஆமா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா ஆன்னு வச்சிருக்கேன் பத்தியா? ஆஹா ஆஹா பேட் ஹிமானி நோ. எங்க பேரு மேல தலை தூக்கிட்டு இங்க பேரு தெரியுதா? crocodile ஏறுது பாரு. மேல ஏறுது. ஏய் இது என்னது நிஷா? ஏதோ மூக்கு மட்டும் வெளியே வருது இந்த இடத்துல. அதுவும் crocodile அதான் பாத்தீங்களா? ஆமா நீங்க ரிட்டர்ன் வரப்போ வந்து முட்டுக்காடு போட் ஹவுஸ் இருக்கும்ல, அங்கே வந்துட்டு சன்செட் சூப்பராக இருந்தது. அதனால் அப்படியே வந்து ரொம்ப அன்பிளான்டாக நாங்கள் வந்து சும்மா ஒரு போட் எடுத்துகிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு போயிட்டு வந்தோம். ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆக்சுவலி யூஸ்வலாக வந்து இந்த பொங்கல் டைமில், அதுவும் காணும் பொங்கல் அந்த 3rd டே இருக்குல்ல, அங்கே வந்து எங்கள் ஊர்லலாம், அதாவது பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். எல்லாருமே வெளியே போவாங்க, ரொம்ப ரொம்ப நிறைய பேர் என்ஜாய் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் இப்போ நமக்குலாம் வந்துட்டு லீவ்லாம் கிடைக்கிறதே கிடையாது. அதனால் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணிப்போம். ஹிமானி இங்க பாரு, அம்மா பாரு. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வா. போட்டை வந்து இந்த மாதிரி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணாங்க. அப்போ மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக அவள் பயந்தா, மற்றபடி அவள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தா. போட்டிங்லாம் முடிச்சுட்டு டின்னர் வந்து A to B வந்து சாப்பிட்டோம். அது வந்து ஈசிஆரில் இருக்குல்ல, அங்கே தான் இட்லி தோசைலாம் சாப்பிட்டுட்டு அந்த சூப்பராக முடிஞ்சது. இன்னொரு ப்ளாகில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.